அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் பிரியதர்ஷன். ஒரு சமூக ஆர்வலராக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. நாடு தழுவிய போராட்டம். சென்னையில் நடந்தது, பல இடத்துல நடந்தது. ஸோ லாஸ்ட்டில் ஃபைனலி அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க. விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீட்டில் எக்ஸாமில் சூசைட் பண்ணிட்டு மாணவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் போட்ட எஃப்ஐஆரும் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. உடனே இன்றைக்கி ஒரு மசோதா எடுத்து வர்றாங்க. ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. என்ன மசோதானா, இந்த நீட்டு பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆன விஷயத்துக்கு 10 ஆண்டு சிறை, 10 கோடி பெனால்ட்டி, இதெல்லாம் எடுத்து வராங்க. இந்த பில்லு பாஸ் பண்ணவங்க, பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணவங்க, நீட் பேன் பண்ணுறதுக்கு நீ ஏன் எடுத்து வரல? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய பேர் நான் விசாரிக்கிறதுல நீட்டு சில பேர் ஆதரிக்கிறாங்க. நீட்டு தேவை சார். முன்னெல்லாம் மாணவர்கள் படிக்கணுன்னா பல ஸ்கேம் நடந்துச்சு. படிக்க முடியாத சூழ்நிலை. மெடிக்கல் காலேஜில் போகிறதே அவ்வளோ டொனேஷனு. இப்போ அதை ரெகுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் எக்ஸாம் தேவை. ஸோ எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நீட் எக்ஸாம் வைக்கிறதுனால என்ன தப்புன்னு ஒரு தப்பு. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 லட்சம் செலவு பண்ணால் தான் கோச்சிங் கிளாஸில் படித்தா தான் நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் கிளியர் பண்ண முடியும் நீட் எக்ஸாமு. ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும்? ஸோ எளிய அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்ப பசங்க இதை படிக்க முடியாது. அதனால் அந்த நீட்டு தேவையில்லை. ஸோ நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும். இது ஒரு பக்கம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பல எக்ஸாம் இருக்குது. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அந்த பிட்ஸ் பிலானியில் படிக்கிறதுனா அதுக்கு ஒரு தனி எக்ஸாம் இருக்குது. ஜேஇ இருக்குது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லேயே அட்வான்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கேட் இருக்குது, காமன் அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது. இது மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்லாம் அப்புறம் எதுக்கு வச்சுருக்காங்க? அதே மாதிரி நீட் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கேள்வியோட நான் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னென்னா, இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜ் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸ்லெட்டு, நெட்டு. ஸ்லெட்டுனா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நெட்டுனா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க ஆல் இண்டியாவில் எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே ஸ்லெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க வித்தின் ஸ்டேட் லெவலில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்லெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதே மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா 85% ஸ்டேட் லெவல் கோட்டா இருக்குது. ஸ்டேட் கோட்டா இருக்குது. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஒதுக்குறாங்க சீட்ஸு. மெடிக்கல் படிக்கிறதுக்கு, இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸு, 85% ஸ்டேட் லெவல் சீட்ஸு, ஸ்டேட் கோட்டா. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஸ்டேட் லெவல் கோட்டாவுக்கு 85% ஸ்டேட் போர்டு சிலபஸ் வச்சிடணும். அதே ஆல் இண்டியா கோட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சிபிஎஸ்சி போர்டு வைக்கணும். ஸோ ஆல் இண்டியா படிக்கிறவங்க சிபிஎஸ்சி படிக்கிறது, எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஈஸி. அதே ஸ்டேட் போர்டு படித்தவங்க ஸ்டேட் லெவலில் எக்ஸாம் எழுது. இப்போ மெடிக்கல் காலேஜ் வித்தின் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் சேரணுன்னா அவங்க ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காங்க. ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு ஸ்டேட் போர்டு சிலபஸ் வைக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதே மாதிரி ஆல் இண்டியாவில் வேறு ஸ்டேட்டில் போய் அவங்க மெடிக்கல் காலேஜஸில் ஜாயின் பண்ணால் அவங்க நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அப்போ நீட்டை எப்படி பிரிக்கணும்னா, சீட் அண்ட் நீட். சீட்னா எஸ்இஇடிஸ், எஸ்இஇட்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வைக்கணும். நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ நீட்டை 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்கன்னா 85% எக்ஸாமினேஷன் பர்சன்ட் கோட்டாக்கு சீட்டு அண்டு 15% நீட்டு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, பிள்ளைங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பாரம் குறையும். அவங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அவங்க போய் சிபிஎஸ்சி படிக்க தெரியாதனால தான் அவங்க கோச்சிங் போகிறாங்க. எதுக்கு கோச்சிங்கு? அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறதுக்காக. இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறதுக்காக தான் அவங்க அதை படித்து அதை கிளியர் பண்ண முடியாதனால தான் அவங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அவங்களால.
ஸோ இதை வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, சீட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் தனியாக வைக்கணும். நீட் என்பது நேஷனல் லெவல் கோட்டாக்கும் வந்து வைக்கணும். ஸோ இதனால் என்னாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பாரம் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அந்த எந்த படிச்சிருக்காங்களோ அதை பற்றி கேள்வி கேளுங்க. புதுசாக வந்து படிக்கிறதுக்காக தானே போய் நீங்கள் வந்து கோச்சிங் படிக்கணும். ஸோ இதை வந்து நான் ஆல்டர்னேட் சொல்யூஷன் யோசிக்கிறேன். ஸோ எக்ஸாமினேஷன் வேண்டான்னு சொல்கிறதோட இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்தால் கண்டிப்பாக மசோதா வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். இது வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்கன்னு நிறைய பேர்னு பார்க்குறேன். அந்த அதிகம் பேர் வந்து ஆதரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பில்லாக வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. அந்த ஆத்மாக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த விக்டிம்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுனால அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வேதனையை வந்து பூர்த்தி பண்ணுமா தெரியாது. வருங்காலத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து இந்த முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். நீங்களும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ இந்த விஷயத்தை வந்து பரப்புனா இது ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும்னா நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.